ஹாய், இன்றைக்கி நம்ம ஒரு மெஹந்தி கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மெஹந்தி கிளாஸை நீங்கள் என்ன லேர்ன் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு பேசிக் லைன் அப்படின்றத நீங்கள் லேர்ன் பண்ணிக்க போகிறீங்க. அது பார்க்க சொல்ல வேணால் பேசிக் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அது எவ்வளோ டஃப்பான ஒரு விஷயன்றது நீங்கள் போடும்போது தான் உங்களுக்கு ரியலைஸ் பண்ண முடியும். ஏன்னா ஒரு லைன் போடுறதுன்றது அவ்வளோ ரிஸ்க்கான இது தான். ஒரு லைன் வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைன் வர்றதுன்றது ரொம்ப ட்ரை பண்ணால் மட்டும்தான் நமக்கு அது கரெக்டாக வரும். ஒரு ப்ரைடல் அட்டன் பண்ணும்போது நீங்கள் ஒரு இதுவும் இல்லாமல் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் லைன் போடும்போது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அந்த லைனை போட கற்றுக்கோங்க. ஃபஸ்ட் நீங்கள் எடுத்த உடனே ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட போகிறீங்க. அந்த ஸ்ட்ரைட் லைனையே நீங்கள் நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் மேலேருந்து கீழே வர மாதிரி ஒரு லைன் போட போகிறீங்க. ஏன்னா நம்ம ஒரு பிரைட் கை அட்டன் பண்ணும்போது நமக்கு எந்த பக்கம் லைன் வருன்றது நம்ம தெரியாது. கஸ்டமர் காட்ட ரெஃபரன்ஸ் வச்சு நீங்கள் அந்த மெஹந்தியை போடும்போது அதில் எந்த பக்கம் லைன் இருக்கோ ஸோ அந்த மாதிரி தான் நீங்களும் போட்டாகணும். அதுக்காக நீங்கள் இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக மட்டும் போட்டு பழகாமல் எந்தெந்த பக்கம் உங்களுக்கு போடணும்னு தோணுதோ அந்த பக்கம்லாம் நீங்கள் போட்டு லைன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த லைன் கரெக்டாக வரும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம டார்க் லைன் எப்படி போகிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு டார்க்காக பார்டர் கொடுத்து ஒரு லைன் போடும்போது அதுக்குள்ளே எப்படி ஃபில்லிங் கொடுக்கணுன்றதையும் நம்ம இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் ஒரு லைன் போட்டு அது கீழேயே லைட்டாக ஒரு கேப் விட்டு நீங்கள் இன்னொரு லைன் போடணும். அப்படி போடும்போது நீங்கள் நிறைய கேப் விட்டீங்க அப்படின்னா லைனுக்குள்ளே ஃபில் பண்ணும்போது அந்த பார்டர் வந்து ரொம்ப திக்காக தெரியும். அது பார்க்கவே லுக் வைஸ் நல்லா இருக்காது. ஸோ சின்னதாக ஒரு கேப் விட்டு கீழே ஒரு லைன் போடுங்க. அதுவும் இல்லாமல் ஃபில்லிங் கொடுக்கும்போது அதுக்குள்ளே அந்த லைனுக்குள்ளே கிறுக்கிட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃபில்லிங்கை வந்து அந்த ப்ரெஷர் கொடுக்குறத பொறுத்து தான் அந்த ஃபில்லிங் எவ்வளோ நீட்டாக வருதுன்றது இருக்குது. நீங்கள் ப்ரெஷர் கொடுக்க அப்படியே ஒரே ஸ்ட்ரோக்கில் நீங்கள் ஃபில் பண்ணி கொண்டு வந்து அந்த லைனை முடிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம அதையுமே மேலே கீழே சைட்லன்ற மாதிரி போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்களும் ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட் ஆகணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் கீழே தரேன். நம்ம கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ நீங்களும் அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ 2026க்கான கிளாஸ் பேட்ச் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் பேட்ச்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து அந்த கிளாஸில் ஏன்னா இதுவரையும் நான் வந்து ஃபீஸ் மூலியமாக ஒரு கிளாஸ் சொல்லி கொடுத்ததில்லை. பட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும் இல்லையா நானும். ஸோ அதனால் ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நீங்கள் அந்த கிளாஸை ஜாயின் பண்ணேன். என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். நான் என்னென்ன டீட்டெயில்னு உங்களுக்கு ஃபர்தராக அனுப்புகிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் நீங்கள் இன்னும் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு பாக்ஸ் மாதிரி போடுங்க. அந்த பாக்ஸ்குள்ளே லைன் போட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த பாக்ஸ் வந்து இன்னொரு பர்ஃபெக்டான பாக்ஸ் மாதிரி போட்டு பாக்ஸ் போகிற லைனை நீங்கள் கரெக்டாக போடணும். அதை போட்டு அதுக்குள்ளே அடுத்தடுத்த பாக்ஸ் போட்டு ஃபில் பண்ணுங்கள். ஒரு லைன் விட்டு ஒரு லைன் ஃபில் பண்ணி இன்னொரு லைன் விடுங்க. லைனுக்கு அடுத்த லைன் ஃபில் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி ஸ்மஜ் ஆகி பார்க்கவே லுக் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்காது. ஸோ அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. அடுத்தடுத்த லைன் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். இந்த மாதிரி சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதோட அடுத்த வீடியோ நெக்ஸ்ட் வீக் அந்த மாதிரிலாம் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதுக்காக நீங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட் ஆகணும், நம்மளால் ஃபீஸ் கட்டி நம்மளால் ஒரு ஜாயின் பண்ணி ஒரு இது பண்ண முடியாது, பேசிக்காச்சும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? பாய்.